இந்த வீடியோவில் zebion-ஓட 503 ரவுட்டர் 5G சிம் ரவுட்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஒர்க்கு தான், ஒர்க்குனாலே நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. முக்கியமாக கம்ப்யூட்டரில் சொல்லலாம். ஏன்னா டிடிஹெச்சில் அதிகமான வீடியோஸ் போட்டிருப்போம், கம்ப்யூட்டரில் இன்னும் அதிகமான வீடியோஸ் வந்து கவர் பண்ணலை. அது என்னென்னா சிஸ்டம் டெலிவரி வந்தாலும் சரி, இல்லை மற்ற சர்வீஸ் வந்தாலும் சரி, அர்ஜென்ட்டுன்னு தான் எல்லாருமே வராங்களே. ஸோ அந்த நேரத்தில் போய் நம்மளால் கேட்க முடியல, இருங்க நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணம்னு சொல்லலாம். பார்ப்போம் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியாத கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா zebion-ஓட 503 ரவுட்டர் சிம் ரவுட்டர் 5G சிம் ரவுட்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் இல்லை, எந்த நேரத்துலலாம் யூஸ் ஆகும், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. ஸோ மாடல் நம்பர் வந்து 503 ரவுட்டர் zebion ஜெப்ரானிக்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RJ45 லேன் போர்ட், இதில் ஒரு லேன் போர்ட்டும் இருக்குது. மல்டி யூசர் பிளாட்ஃபார்ம், மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை அப் டு 50 மீட்டர். ஏன்னா இதில் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. நம்ம ஜியோ ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்காது, சின்ன பாக்ஸ் ஆட்டம் தான் இருக்கும். இதை வந்து ஆண்டனா வரது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். ஸோ வைஃபை அப் டு 50 மீட்டர்ஸு, செக்யூரிட்டி நெட்ஒர்க்கு, 4G சிம் 5G சிம் ரெண்டு சிம்மே போட்டுக்கலாம். அதுமாதிரி எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏர்டெல்லாம் போட்டுக்கலாம், பிஎஸ்என்எல் போட்டுக்கலாம், ஜியோ போட்டுக்கலாம், விஐ வோடோஃபோன் போட்டுக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜியோனா ஜியோ மட்டும் தான் போட முடியும், ஏர்டெல்னா ஏர்டெல் மட்டும் தான் போட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி ரவுட்டர் நீங்கள் வாங்க சொல்ல எந்த சிம்மாக இருந்தாலும் போட்டுக்கலாம், 4G சிம்மாக இருந்தாலும் போட்டுக்கலாம், 5G சிம்மாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆம்னி ஆண்டனா, ஸோ 3 ஆண்டனா இருக்குது 5 dBயில். டேபிள் டாப், வால் மவுண்டெல்லாம் பண்ணிக்கலாம், டேபிள் டாப்பும் வச்சுக்கலாம். ஹைலி ஸ்டேபிள் சிக்னல், டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு 300 Mbps இருக்கும், ஸ்பீடு சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ சைடில் என்ன போட்டிருக்கு, மார்க்கெட்டட் பை மந்த் அண்ட் இயரு. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3200 3200லாம் இல்லை, பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. இது ஒரு கஸ்டமர் கேர் நம்பர், அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பேக் சைடில் போய்டுவோம். பேக் சைடில் இமேஜ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடில் இதோட போர்ட் இன்ஃபர்மேஷன்லாம். இதில் ஒரு லேண்ட் போர்ட் வரும், ஒரே ஒரு லேண்ட் போர்ட்டு தான். அடாப்டருக்கான போர்ட்டு, சிம்மு போடுறதுக்கான போர்ட்டு, ரீசெட் பட்டன். ஸோ இப்போ உள்ள பிரிச்சும் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி இது எந்த நேரத்தில் யாருக்கு அதிகமாக யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒயர்டு கனெக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இது உங்களுக்கு தேவைப்படாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டவுனில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு சிட்டியில் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒயர்டு கனெக்ஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஏர்டெல் கிடைக்கலாம், பிஎஸ்என்எல் கிடைக்கலாம், ரயில்வே கிடைக்கலாம், ஆக்டிவ் ஃபைபர் நெட், இது மாதிரி நிறைய ஒயர்டு நெட்வொர்க் இருக்குது. அந்தமாரி இடத்துல உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து தேவைப்படாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஈஸியாக ஒயர்டே எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல ஒயர்டு கனெக்ஷன் வந்து கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு வில்லேஜ்னு சொல்லலாம், நிறைய வில்லேஜ் சைடில் சொல்லலாம். அந்த இடத்துலலாம் ஒயர்டு கனெக்ஷன் மேக்ஸிமம் இருக்காது. அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதேமாரி நீங்கள் வில்லேஜ் சைடில் இருந்தாலும் உங்கள் வில்லேஜில் எந்த நெட்வொர்க் வந்து நல்லா சிக்னல் கிடைக்குது, ஏர்டெல் சிக்னல் நல்லா கிடைக்குதா, இல்லை ஜியோ சிக்னல் கிடைக்குதா, இல்லை விஐ சிக்னல் கிடைக்குதா, இல்லை பிஎஸ்என்எல் சிக்னல் கிடைக்குதா, அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருக்கிறது வில்லேஜ் சைடு, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒயர்டு கனெக்ஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்தமாரி நேரத்தில் ஆனால் எனக்கு ஏர்டெல் சிம் வந்து நல்ல டவர் கிடைக்குதுங்க, இல்லை என்னோடய கிராமத்தில் வந்து ஜியோ டவர் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னா அந்த சிம்மை தூக்கி இந்த டிவைஸில் போடுங்க. டிவைஸில் போட்டோடனே இதிலேருந்து நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒய்ஃபை மூலிமா மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டு கனெக்ஷன் மூலிமா ஒரு சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு லேண்ட் போடுறது தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு ஒரு லேண்ட் கேபிள், ஒரு சின்ன லேண்ட் கேபிள் தான். ஓகேங்களா? ஒரு மீட்டருக்குள்ளே இருக்கிற லேண்ட் கேபிள். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட சொல்ல லேண்ட் கேபிள் வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து இதுக்கான பவர் சப்ளை அடாப்டர். ஓகேங்களா? அடாப்டர் பார்த்திங்கன்னா 1 ஆம்ப் அடாப்டர், எல்லாம் பெருசாகவே கொடுக்குறாங்க. 1 ஆம்ப் அடாப்டரு, நார்மல் பின்னு தான். ஓகேங்களா? அடாப்டருக்கான வேண்டாம், நார்மல் பின்னு தான். ஸோ அடாப்டர் ப்ராப்ளம் வந்துட்டாலும் வேறு அடாப்டர் வாங்கிக்கலாம். ரவுட்டர் அடாப்டர்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. 12 வோல்ட்டு 1 ஆம்ப் அடாப்டர்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரவுட்டர், 3 ஆண்டனா ரவுட்டர், 5G 4G ஒயர்லெஸ் ரவுட்டர்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து zebion சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம். சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்முக்கான ஸ்லாட்டு, சிம்மு நான் ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அன்பாக்சிங் பண்ணி சிம்மு போட்டு நான் செக் பண்ணேன். ஸோ சிம்முக்கான ஸ்லாட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெட் பட்டன். ஓகேங்களா? ரீசெட் பட்டன். நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி இண்டிகேஷனுக்காக. ஓகேங்களா? எல்இடி இண்டிகேஷனுக்காக. ஸோ இந்த 3 ஸ்லாட்டு தான் இருக்குது, வேறு எந்த ஸ்லாட்டும் இல்லை. ஓகேங்களா? வேறு சைடில் அந்தமாதிரி எந்த ஸ்லாட்டும் இல்லை. பேக் சைடில் வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ லேண்ட் போர்ட்டு. ஓகேங்களா? லேண்ட் போர்ட்டு, ரீசெட் பட்டனு,
யூஎஸ்பி போட்டு டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி போடலான்னு இருந்தாங்க கொடுக்கு, ஆனால் கொடுக்கல. அதேமாதிரி RJ11 போட்டும் அதே தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி பவர் சப்ளைக்கான போட்டு. ஸோ இது 3 தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம டேபிளில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி டேபிள் டாப்பில் கூட நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வேணால் உங்களுக்கு பவர் கொடுத்து கனெக்ட் பண்ணியும் காட்டுறேன். ஆல்ரெடி சிம் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏர்டெல் சிம்மை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிம்மு இதில் வந்து ஒரு சில இதுக்கு முன்னாடி காஃப்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டு நான் அதிகமாக நிறைய கஸ்டமர் கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் சேல் பண்ண ஆரம்பிச்சிடும் zebion சொல்லிட்டு. காஃப்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா சிம்மு எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னு கூட அந்த லோகோ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சிம்மு எப்படி தான் போடுறதுன்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா அந்த லோகோவே கொடுக்கல, எப்படி தான் சிம்மை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடுத்துமே காட்டுறேன் பாருங்கள். சும்மா எஜெக்ட் மாரி தான் இருக்கும். புஷ் பண்ணுறது தான் இது சிம்மு. அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்துட்டேன் சிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழே போடணும். ஓகேங்களா, தலைகீழே போடணும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி அந்த கட்டு வருது பாருங்கள், ஒரு சைடு கட்டு வரும் பாருங்கள். அந்த கட்டு வர்றது உள்ளே போகணும். தெரியுதுங்களா, கட்டு வர்றது உள்ளே போகணும். நான் உள்ளே இந்த பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது என்ன மாடலு, இதோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு. ஓகேங்களா, ஒய்ஃபை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாதனா இதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ், இப்படி எல்லாமே இதிலேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இது மூலியமாகவே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு, ஏன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சதில்லை. இந்த 128 எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சேஞ்ச் பண்ணுறது இந்த ஐபி அட்ரஸில் போனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஒய்ஃபை ரூட்டர் 503 zebion சொல்லிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணாலும் சரி, மொபைலில் கனெக்ட் பண்ணாலும் சரி, நேம் வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கட்டு வரது வந்து உள்ளே போகணும் நமக்கு. ஸோ உள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸு தான், ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிக்கும். ஓகே, அந்த ப்ரெஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ப்ரெஸ் ஆகிடுச்சு. இப்போது கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் இண்டிகேஷன் வந்து பவருக்காகவும், ஒரு ப்ளூ இண்டிகேஷன் வந்து சிக்னலுக்காகும். சிம்மு நீங்கள் போட்டிங்க, சிம்முலேருந்து கரெக்டாக டேட்டா வருது அப்படின்றதுக்காக 2 இண்டிகேஷன் வரும். நான் கனெக்ட் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ரவுட்டர் வந்து பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு எல்இடி இண்டிகேஷன் தருதுன்னு தெரில. டார்ச் வேணால் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு ரெட் இண்டிகேஷன் வந்து பவருக்காகவும். இருங்க, டார்ச் வேணால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். டார்ச் ஆஃப் பண்ணிட்டா ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ தருதுங்களா. ஸோ ரெட்டு வந்து பவர் இண்டிகேஷனுக்காகவும், இந்த ப்ளூ வந்து சிம்மு கரெக்டாக போட்டாச்சு, நெட்வொர்க் வந்து அதிலேருந்து டேட்டா வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ப்ளூ இண்டிகேஷனும். ஸோ இப்படி தான் இது. ரவுட்ரு பெருசாக வெயிட்டே இருக்காது, வெயிட்டே இல்லாத ரவுட்ருன்னு சொல்லலாம். அது அந்த காஃபி எந்த பிராண்டில் எடுத்தாலும் சரி, பெருசாக வெயிட்டுன்னு இல்லை இதில். இல்லை பெருசாக உள்ள எதுவும் மெட்டீரியல் இல்லையான்னு தெரில, அந்தமாரி இருக்குது இது. அதான் சொன்னேனே, யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்டு கனெக்ஷன் வந்து உங்கள் ஊரில் இல்லவே இல்லை. ஓகேங்களா, சிம்மு தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரவுட்ரு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். ஒயர்டு கனெக்ஷன் எங்கள் ஊரில் கிடையாது, பாசிபிலிட்டியும் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சிம் ரவுட்ரு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம், ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ், பிரிண்டர், சேல்ஸு, சர்வீஸ், அசசரிஸ் எல்லாமே காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இருக்குன்னா வித்தின் 1 ஹவரில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த கேஷ் ஆன் டெலிவரியோட பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த அசசரிஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா ப்ராடக்ட்டுமே கம்ப்யூட்டர் அசசரிஸில் சேல்ஸு, சர்வீஸ், அசசரிஸ் இப்படி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங், அடுத்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். தேங்க்யூ.